கட்டு பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சே கேக்கமாச்சே. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. அப்பாவோட ஸ்மார்ட் வாட்ச யாரு திருடினது? அப்பாக்கு ஆபீஸ்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச கிஃப்ட் கொடுத்திருப்பாங்க. அதோட ஃபீச்சர்ஸ அப்பா கட்டு மற்றும் சிங்கிக்கு உட்கார வச்சு காட்டிட்டு இருந்தாரு. இது ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட்டா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அப்பா, இதே மாதிரி வாட்ச் மோண்டி கிட்ட கூட இருக்கு. அப்பனா அவனும் ஸ்மார்ட்டா அப்பா அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்பா செல்லமா அவனுக்கு சொல்றாங்க, சும்மா இருக்கட்டும், நீ அதிகமா பேசுற. அப்பா சீரியஸா சொல்றேன். அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டயும் ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, என்கிட்ட மட்டும் தான் இல்ல. அட, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்ப. ஐயோ அப்பா, நீங்க அவனை பத்தி விடுங்க. இதுல இருக்க இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ பத்தி சொல்லுங்கப்பா. பாரு, நான் தினமும் எவ்வளவு நடக்கிறேனோ அதோட கால்குலேஷன் இந்த வாட்ச் பண்ணும். இதனால இன்னும் நடக்கிறதுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்புறம் ஹெல்தியா இருப்பேன். வாவ் அப்பா, நிஜமாலே இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆமா செல்லம், யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா இந்த வாட்சை வச்ச நான் அட்டென்ட் பண்ணலாம். அப்படி நான் டிரைவிங் பண்ணும்போது கூட நோ டென்ஷன். அப்பா எல்லா ஃபீச்சர்ஸ பத்தியும் பசங்களுக்கு ரொம்பவே அழகா காமிச்சிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள அம்மா டின்னர் சாப்பிட எல்லாரையும் கூப்பிடுறாங்க. உங்க வாட்சோட கதை எல்லாம் முடிஞ்சதுன்னா தயவு செய்து நீங்க டின்னருக்கு வந்து உட்காருங்க, இல்லனா அதுக்கப்புறம் பசியில உட்கார முடியாது. வாங்க சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. அப்புறமா அம்மா அப்படி சொன்னதும் எல்லாருமே டின்னர் சாப்பிட போய் உட்கார்ந்துடுறாங்க. அப்ப டின்னர் சாப்பிடும் போது கூட அப்பாவோட கவனம் முழுவதும் அந்த ஸ்மார்ட் வாட்ச் மேலதான் இருந்தது. ஆனா காலையில ஆபீஸ்க்கு எந்திரிச்சு ரெடி ஆகுறாரு. அப்ப பார்த்தா அவரோட வாட்சே காணாம போயிடுது. தேடி கூட பாக்குறாரு. அட, என்னோட ஸ்மார்ட் வாட்சை பாத்தியா? நேத்து ராத்திரி இங்கதான் வச்சிருந்தேன். அந்த வாட்ச முழுவதும் கையிலேயே தான் கட்டிட்டு இருந்தீங்க. எங்க போயிட்டு போகுது? இங்கதான் எங்கேயாவது இருக்கும், தேடுங்க. அப்பா அந்த வாட்சை எல்லா இடத்துலயும் தேடிடுறாரு. ஆனா எங்க பார்த்தாலும் அந்த வாட்ச் இருக்கவே இருக்காது. அப்புறம் என்ன பாவம், அவர் வாட்ச் கட்டாமலே ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. கடைசியில அந்த கதவு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த கட்டு வெளிய வரான். இப்ப பார்த்தா அவன் கையில இருக்க அந்த ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்ச் என்கிட்ட இருக்கு. அப்பா கிட்ட நிறைய வாட்சஸ் இருக்கு. ஆனா என்கிட்ட இது ஒரு வாட்ச் தான் இருக்கு. அதனால நான் இந்த வாட்ச நான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காட்டுறேன். அதுக்கப்புறம் அப்பா கபோர்ட்ல வச்சிடுறேன். அப்பாக்கும் தெரிய வராது. அப்புறம் என் நண்பர்கள் என்கிட்ட இந்த வாட்ச் இருக்குன்னு நினைப்பாங்க. செம்ம ஸ்மார்ட் இல்ல இந்த ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியே. அப்பாவோட ஸ்மார்ட் வாட்ச் கட்டிக்கிட்டு கட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தான். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆனதும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே காட்ட போயிடுறான். இங்க பாத்தீங்களா என்னோட புது ஸ்மார்ட் வாட்ச். இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் யாருக்கிட்டயும் இல்ல. இது நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இது ரொம்ப காஸ்ட்லியா கூட இருக்கும்ல. வேற என்ன, இது ரொம்ப காஸ்ட்லி கூட. அப்ப சரியா மோட்டி அங்க வந்துடுறான். கட்டு, ஒரு வாட்டி உன்னோட ஸ்மார்ட் வாட்ச் காட்டு. இங்க பாத்தியா அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் கவுண்டிங், அலார்ம் கிளாக், மியூசிக் பிளேயர், அப்படி நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி மாண்டி கையில அவன் அந்த ஸ்மார்ட் வாட்ச கொடுக்கறான். அந்த ஸ்மார்ட் வாட்ச கையில வாங்கின அந்த மாண்டி ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி கட்டு கையில கொடுத்துடுறான். இதுக்கு மேலதான் செமையா இருக்க போகுது அப்படின்னு சொல்றான். கட்டுக்கு புரியவே புரியாது. அதுக்கப்புறம் சீக்கிரமா அவன் வாட்ச எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்புறம் அப்பாவும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராரு. அப்பா ஸ்மார்ட் வாட்ச பத்தி அவனை பார்த்து எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லி போய் படுக்க உட்கார்ந்துடுறான். ஏன்னா அவனை பார்த்தா வாட்ச் எங்கன்னு கேட்டுட்டு வர இல்லையா, அதனால. அட, என்னோட வாட்ச் கிடைச்சதா? இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாருமே வாட்ச் எதுக்கு கட்டலன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நாளைக்கு கண்டிப்பா கட்டிக்கிட்டு தான் போகணும், இல்லனா பாஸுக்கு அவங்க கிஃப்ட் பிடிக்கலன்னு நினைப்பாங்க. அப்பா வாட்ச அங்க இங்கன்னு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த வாட்ச் எங்கேயும் கிடைக்காது. ராத்திரி ஆனதோ சிங்கி கட்டு கிட்ட சொல்றா, கட்டு, நீ அப்பாவோட வாட்ச் எங்கேயாவது பாத்தியா? அட, நான் எங்கேயோ பாக்கல. நான் சாயந்தரம் எல்லாம் உட்காந்து படிச்சிட்டு இருந்தேன்ல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவனும் பிளாங்கெட் போத்திக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப சிங்கி கூட லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறான். உடனே ஸ்மார்ட் வாட்சோட நைட் மோட் ஆக்டிவேட் ஆயிடுது. ஓநாயோட முகம் மேல இருக்க செவத்து மேல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அத பார்த்ததோ சிங்கி ரொம்பவே பயந்து போய் கத்திடுறா.
என்னது கட்டு சீக்கிரமா லைட் ஆன் பண்ணு. சிங்கியோட சத்தம் கேட்டதோ கட்டு அந்த வாட்ச தலகாணிக்கையில மறைச்சு வச்சுட்டு உடனே லைட்ட ஆன் பண்றான். அதுக்குள்ள மம்மி டாடி அங்க வராங்க. என்னாச்சு சிங்கி? தெரியலப்பா, நான் தூங்கிட்டு இருந்தேன். ஒருவேளை அவ்ளோ பயமா இருந்தா வந்து எங்க கூட பாடுங்க. இல்லம்மா, எனக்கு ரொம்பவே தூக்கம் வருது. அப்புறம் சிங்கிக்கு எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் மம்மி டாடி சிரிச்சிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கண்டிப்பா இது மோட்டியோட வேலையா தான் இருக்கணும். அவன் தான் இந்த ஸ்மார்ட் வாட்சை ஏதோ பண்ணி வச்சிருக்கான். மறுநாள் காலையிலேயே அப்பா மறுபடியும் வாட்ச் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப கூட பாவம் அவருக்கு வாட்சே கிடைக்காது. என்னங்க இப்படி வாட்ச் தேடிட்டே வாக்கிங் போக மாட்டீங்களா? வாக்கிங் போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வேற போகணும், லேட் ஆகும். சரி போறேன். இன்னைக்கு ஸ்டெப் கவுண்ட் பண்ணுவேன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல. அட கட்டு, வா 2 பேரும் வாக்கிங் போலாம். அப்பா கூப்பிட்டதோ டக்கு டக்குன்னு கட்டு எந்திரிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் அவனோட பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அப்பா கூட வாக்கிங் போறதுக்கு ரெடியா கிளம்பிடுறான். வாக் பண்ணும்போது ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து மார்னிங் அலாரம் ஆக்டிவேட் ஆயிடுது. அதுல இருந்து மியாவ் மியாவ் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அது கேட்டதோ பக்கத்துல இருக்க நாய்ங்க அப்பாவையும் அப்புறம் கட்டவையும் துரத்த ஆரம்பிக்குதுங்க. அட கட்டு, சீக்கிரமா ஓடுறா ஓடு. இந்த நாய் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குடா. ஐயோ அப்பா! அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த நாய்கிட்ட இருந்து அப்பாவும் கட்டுவும் தப்பிச்சு பார்க்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ரொம்ப ஜோரா மூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே கட்டோட பாக்கெட்ல இருந்த அப்பாவோட ஸ்மார்ட் வாட்ச் வெளியே தொங்கிட்டு இருக்கிறது பாக்குறாரு. அது அவனோட பாக்கெட்ல இருக்கிறது பார்த்த அப்பா ரொம்பவே ஷாக் ஆகி மிரண்டு போயிடுறாரு. கட்டு, என்ன இது? அப்படின்னா என்னோட ஸ்மார்ட் வாட்ச் உன்கிட்ட தான் இருந்துச்சா? அப்பா அப்பா சாரிப்பா, அது நானு. அட கட்டு, பயப்படாத. நீ என்னோட வாட்ச எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் மறுநாள் உனக்காக ஸ்மார்ட் வாட்ச வாங்கிட்டு வந்தேன். நான் நினைச்சேன் 2 பேருமே சேர்ந்து வாட்ச போட்டு செல்ஃபி எடுக்கலான்னு. ஆனா என் வாட்ச் காணாம போயிடுச்சுல, அதனால அந்த சர்ப்ரைஸா உனக்கு நான் கொடுக்கவே இல்ல. அப்புறம் அப்பா ரூம்ல இருந்து வாட்ச் கொண்டு வந்து கட்டுக்கு கொடுத்து சொல்றாரு, இந்தா உன்னோட ஸ்மார்ட் வாட்ச். அப்பாவோட இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட பார்த்து கட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அத பார்த்து அம்மாவும் சிங்கியும் 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்பா இந்த ஸ்மார்ட் வாட்ச் உனக்கு கொடுத்து தினமும் உன்னை வாக்கிங் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அப்பதானே நீ தினமும் கொஞ்சமாவது சீக்கிரம் எந்திரிப்ப அப்படின்னு சிங்கி சொன்னதும் அது கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.